Peacemakers of Christo. உன் குடும்பத்தில் உள்ள மிகவும் பிரியமுள்ள யாரையாவது பிரிந்துவிட்டு இன்று தவிக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 39வது வசனத்திலே, மானிட மகன் வருகையின் போது இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இருவர் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் விட்டுவிடப்படுவார் என்று கூறினீரே ஆண்டவரே. நன்றி அப்பா. தேவாதி தேவனே, அந்நாளிலே சுவாமி நீர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கையிலே 2 திருடர்கள், 2 பொய்யர்கள், 2 கெட்ட எண்ணங்கள் படைத்தவர்கள் அங்கு இருந்தார்கள் ஐயா. கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள் ஐயா. ஆண்டவரே, உன்னை பார்த்து ஒருவன் விசுவசித்தான், இன்னொருவன் ஆண்டவரே உன்னை தூஷித்தான். ஆண்டவரே, உன்னை விசுவசித்தவனை நோக்கி நீ இன்றே என் வான் வீட்டில் இருப்பாய் என்று கூறினீரே ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. தேவனே, அந்நாளிலே ஒருவனை எடுத்துக்கொண்டு ஒருவனை விட்டு சென்றே சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் ஆண்டவரே என் குடும்பத்தை பாருங்க சுவாமி. அப்பா, என் குடும்பம் அவ்வளவு நிலைக்குள்ளாயிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு நிலைக்குள்ளாயிருக்கிறது. நான் தன்னந்தனியாக அனாதையை போல நிக்கிறேன் ஆண்டவரே, கைவிடப்பட்டவனாக நிக்கிறேன் ஐயா. யாரும் இல்லை ஆண்டவரே, துணைக்கு யாரும் இல்லை ஐயா. சாப்பிட்டியா என்று கேட்க யாரும் இல்லை சாமி. தெய்வமே, என் மீது கருணை கொள்ள உம்மிடம் இறைஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இன்று ஒரு சகோதரி ஆனவள் சொன்னாள், நான் திருமணம் செய்தேன், வேறு மதத்தினரை திருமணம் செய்தேன், என் கணவன் இருக்கும் வரையில் என்னோடு எல்லாரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. என்னுடைய கணவர் 7 மாதத்திற்கு முன்பதாக மரித்து போய்விட்டார். இன்று என்னை பார்த்து கொள்ள யாரும் இல்லை, சாப்பாடு கொடுக்க யாரும் இல்லை, என்னை மருந்து வாங்க கூட காசு இல்லாமல் தவிக்கிறேன். எல்லாத்தையும் அபகரித்து போய்விட்டார்கள், என்னிடம் ஒன்றுமே இல்லை, அனாதையாக வீதியில நிக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரன்லாம் என்ன தூஷிக்கிறான், என்னிடம் சண்டை போடுகிறான். நான் சண்டை போட அப்பா எனக்கு திறனும் இல்லை, தைரியமும் இல்லை சாமி. ஏசப்பா, எனக்கு வாழ்க்கையை வாழவே பிடிக்கலையா ஆண்டவரே. இயேசுவே, நான் அன்பாக நேசித்த என் கணவன் இன்று என்னோடு இல்லை ஆண்டவரே. அவன் தான் என் உலகம் நினைச்சேன்ப்பா, அவன் தான் எனக்கு எல்லாமே நினைச்சேன் ஆண்டவரே. அப்பா, இன்று எனக்கு இந்த உலகமானது இருளை போல இருக்கிறது ஐயா. நான் நினைச்சது அப்பா இன்னைக்கு நடக்கலையா ஆண்டவரே. என் கணவன் என்னை விட்டு ஓடிவிட்டான் ஐயா, என் கணவன் மரித்து போய்விட்டான் சாமி, என் கணவன் என்னை வேண்டான் என்று சொல்லுகிறான் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இன்று நான் யாரும் இல்லாத அனாதையை போல நிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, என் மனைவிதான் என் உசுறு, என் மனைவிதான் என் எதிர்காலம், என் மனைவிதான் என் ஆசை, என் மனைவிதான் என்னுடைய கனவு என்று நினைத்து என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்லுகையில அப்பா இன்று என் மனைவி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாள், படுத்த படுக்கையாக கிடக்கிறாள். ஆண்டவரே, என் மனைவி என்னை விட்டு ஓடி போய்விட்டாள். ஆண்டவரே, என் மனைவியானவள் மரித்து போய்விட்டாள் என்று கண்ணீர் விடுகிற எத்தனையோ பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க அம்மா அப்பா தான் உசுரு, எங்க அம்மா அப்பா என் வாழ்க்கையில விளக்கை ஏத்தி வைப்பாங்க, நான் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, என் மேல அவ்வளவு அன்பு செலுத்துவாங்க, எனக்கு வகை வகையா சோறு ஆக்கி போடுவாங்க என்று நினைத்தேன் ஆண்டவரே. ஆனால் சுவாமி, இன்று என் அம்மா அப்பா நோய்வாய்ப்பட்டு ஆண்டவரே படுத்த படுக்கையா இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை பார்க்கும் பொழுதே என் உள்ளம் உடைந்து போகிறது ஐயா. ஏசப்பா, என் அப்பா வாழணும், என் அம்மா வாழணும் நினைச்ச ஆண்டவரே. அதற்காக ஹாஸ்பிட்டல்லாம் அழைச்சு சென்றேன் ஆண்டவரே. அப்பா, மருந்துகள்லாம் வாங்கி கொடுத்தேன் ஆண்டவரே. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் மரித்து போய்விட்டார்களே சாமி. ஏசப்பா, இன்னைக்கு கஷ்டப்படுறாங்களே ஆண்டவரே, இந்த கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலையே அப்பா.
இன்று மரித்து போய் விட்டார்களே, அதை என்னால தாங்க முடியலையாப்பா. தேவாதி தேவனே, என் மகன் தான் என் உசுரு, என் மகன் என் வாழ்க்கையில ஒரு தைரியம், என் மகன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான், எனக்கு சோறு போடுவான் என்று நினைத்தேன் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, என் மகனானவன் இன்று நோய் வாய்ப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஆண்டவரே அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அவனால வாழவே முடியல என்று அப்பா இன்று படுத்த படுக்கையில இருக்கிறான், வேலைக்கு போவது இல்லை ஆண்டவரே, ரூம் உள்ளேயே இருக்கிறான், படிக்கவும் மாட்டிக்கிறான், இங்க ஆண்டவரே யாரிடம் பேசவும் மாட்டிக்கிறான் ஆண்டவரே. இயேசுவே, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லையே அப்பா. ஆண்டவரே, என் மகனானவன் மரித்து போய் விட்டானே, ஐயோ என்னுடைய உலகமெல்லாம் அப்பா இருளாக இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையே இல்லையா ஆண்டவரே. அப்பா, என் மகளானவர் அதே போலதான் ஆண்டவரே. ஏசப்பா, என் உசுரு என் ஜீவன் என்று நினைத்தேன் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளை படிக்கும் நினைச்சேன், படிக்கல அப்பா. ஆண்டவரே, அவள் நல்லா இருப்பான்னு நினைச்சேன், அவள் காதலிக்கிற ஆண்டவரே, அடங்காமல் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாள் ஆண்டவரே. காம மோக எண்ணங்கள் அவளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது ஐயா. என் மகளானவள் ஆண்டவரே, ஆண்டவரே சாதாரணமா வண்டியில வெளியில போன ஆண்டவரே, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆண்டவரே, கை கால் இல்லாமல் இருக்கிறாளே ஆண்டவரே. அப்பா, அவள் மனம் உடைந்து போய் கிடக்கிறாளே ஆண்டவரே. ஐயா, வாழ்க்கையை இழந்து போய் கிடக்கிறாளே ஐயா. ஆண்டவரே, கை காலை இழந்து போய் கிடக்கிறாளே ஆண்டவரே. மன குழப்பத்திற்குள்ளாய் டிப்ரெஷனுக்குள்ளாய் சென்று இருக்கிறாளே ஆண்டவரே. தெய்வமே, ஏசப்பா, என் மகளை காப்பாத்துங்க ஐயா. கணவனை இழந்து விட்டு நிக்கிறாள் ஐயா. ஆண்டவரே, கணவன் வேண்டான்னு விரட்டி விட்டான் ஐயா. ஆண்டவரே, என் மகளானவள் அப்பா விதவையாக நிக்கிறாளே ஆண்டவரே. கணவன் மரித்து போய் விட்டானே ஆண்டவரே. என் பார பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்ணுவேன் ஆண்டவரே. எங்களால வாழ முடியலையே அப்பா. இயேசுவே, என் தெய்வமே, இன்று என்னிடமிருந்து ஆண்டவரே சந்தோஷம் என்பது எடுத்துக்கொள்ளப்பட்டது, துக்கம் என்பது என்னிடம் ஆண்டவரே விடப்பட்டது சுவாமி. இன்று அந்த துக்கத்துல என்னால வாழ முடியலப்பா. என்னை ஏன்பா உருவாக்கினீர் தெய்வமே? என்னை ஏன் இந்த இடத்துல உருவாக்கினீர் ஆண்டவரே? இந்த கஷ்டங்களை ஏன் அப்பா கொடுத்திர ஆண்டவரே? ஐயோ, இந்த கஷ்டம் போயிடும் போயிடும் நினைச்சா இந்த கஷ்டம் போறதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய கஷ்டம் வந்து நிக்குதே ஆண்டவரே. அப்பா, சின்ன செலவு தானே, இதை நம்ம ஃபேஸ் பண்ணி இந்த செலவை நம்ம சந்திச்சிடலாம் நினைச்சா பெரிய செலவு என் குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறதே ஆண்டவரே. அப்பா, சின்ன பிரச்சனை தானே, இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம் நினைச்சா பெரிய பிரச்சனை வந்து நிக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, எங்க போகணும், எப்படி பேசணும், என்ன யார பார்க்கணும், என் பிரச்சனை எப்ப தீரும்னு தெரியல ஆண்டவரே. அப்பா, ஓடி ஓடி களைத்து போனேன் ஆண்டவரே, மனம் உடைந்து போனேன் ஆண்டவரே. எனக்கு யாருமே இல்லை அப்பா, தன்னந்தனியா நிக்கிற ஆண்டவரே. சோறு போட யாரும் இல்லை ஐயா ஆண்டவரே. சோறாக்கி போட எங்க அம்மாவும் இல்ல, என் மனைவியும் இல்ல ஆண்டவரே. என் தெய்வனாகிய கர்த்தாவே, அப்பா, இன்று என் வீடு மரண வீடாக இருக்கிறது ஐயா, ஓலையின் வீடாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, மனம் உடைந்து போய் கிடக்கிறனே சுவாமி. ஐயோ, இவ்வளவு பெரிய கடனை நான் எப்படி அடைக்குவேன் ஆண்டவரே? என் கனவே இருக்கிறான், அடைச்சிருவான்னு நினைச்சேன் ஆண்டவரே. இன்று அவன் இல்லையே அப்பா, இந்த கடனை எப்படிப்பா நான் அடைப்பேன் ஆண்டவரே? ஏசப்பா, குடும்பத்துல பிரச்சனை, என் அண்ணன் எனக்கு சப்போர்ட்டா வருவான், என் தம்பி எனக்கு சப்போர்ட்டா வருவான்னு நினைச்சேன் ஆண்டவரே. ஒருத்தன் கூட வருவதில்லையே அப்பா. நான் மனம் உடைந்து போய் கிடக்கிறேனே சுவாமி, வாழ்க்கையை இழந்து போய் கிடக்கிறேனே ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு யாரு ஆதாரம் என்று நினைத்தேனோ, என்னை ஆண்டவரே உயர்த்துவார்கள் என்று நினைத்தேனோ, நான் யாரை நம்பினோ ஆண்டவரே, அவர்கள் இன்று என்னோடு இல்லை சுவாமி. ஏசப்பா, என் வாழ்க்கைலாம் இருளா கிடக்குது ஆண்டவரே. ஐயோ, என்ன செய்வது என்றே தெரியலையப்பா ஆண்டவரே. செத்து போலாமான்னு தோணுதே ஆண்டவரே. ஐயோ, எங்கேயாவது ஓடி போலாமான்னு இருக்குது ஆண்டவரே. ஐயோ, மருந்து குடிச்சு செத்து போலாமான்னு தோணுது ஆண்டவரே. என்னப்பா பண்ணுவேன் ஆண்டவரே? எனக்கு ஜீவன் நீர்தான் ஐயா. இயேசுவே, என் மேல மனமிறங்கும் ஐயா ஆண்டவரே. என்னை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு வாழ்வும் வழியும் சத்தியமும் ஜீவனும் நீர் ஒருவரே சுவாமி. ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே உம் திருக்கரம் காக்கட்டும் ஐயா, மீட்கட்டும் ஐயா ஆண்டவரே. அவர்கள் யாரையெல்லாம் இழந்து நிற்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் தேடி வரணும் சுவாமி.
அப்பா, யாரெல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு சென்றார்களோ ஆண்டவரே, அவர்கள் மூக்கு வேர்க்க ஆண்டவரே ஓடி வரணும் ஆண்டவரே. ஐயோ, தவறு செய்து விட்டோம், நம்முடைய உறவுகளை முறித்து கொண்டோமே, தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னியுங்கள் என்று அந்த பிள்ளைகள் கேட்கணும் ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் இழந்துட்டு மன பாரத்தோடு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே, ஊக்கப்படுத்துங்க ஐயா, வாழ வையுங்க ஆண்டவரே, அவர்களை புனிதப்படுத்தும் ஐயா, அவர்களை கழுவும் ஐயா, சாத்தானை விரட்டும் ஆண்டவரே, சாத்தானின் எண்ணங்களையும் டிப்ரெஷன் மைண்டையும் ஆண்டவரை எரித்து போடுபடியா ஜெபிக்கிறோம் ஐயா. இருளான இந்த வாழ்க்கைக்குள்ளாய் ஒளியை ஊற்றும் ஆண்டவரே. இயேசுவே, இது இப்படிதான் நடந்துரும் நினைச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் நீர்தாமே செய்யணும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினாலே செய்யணும் ஆண்டவரே. நீர் செய்வீர், நீ செய்வீர், உம்முடைய ரத்தத்தை ஊற்றுவீர், உம்முடைய ரத்தத்தை ஊற்றுவீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த சாவு சாத்தான்கள் இருக்கிறது ஆண்டவரே, சாவு சாத்தான்களுடைய கனவுகள் வருவது, எல்லா சாத்தான்களையும் உம்முடைய திரு ரத்தத்தாலே, உம்முடைய சிலுவையின் தடியினாலே அடித்து விரட்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா, சாவை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய ஆண்டவரே மூளையிலும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை வைத்து நாங்கள் கழுவுகிறோம் ஆண்டவரே. அந்த வாழ்க்கையை புனிதப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த பிள்ளைகளுடைய தோல்விகள் செல்லட்டும் ஆண்டவரே. அப்பாவுடைய நஷ்டங்கள், கஷ்டங்கள், கடன்கள், நோய்கள் அனைத்தையும் உம்முடைய திரு ரத்தத்தாலே ஆண்டவரே, கல்வாரி ரத்தத்தாலே ஆண்டவரே, உம்முடைய பாத ரத்தத்தாலே, உம்முடைய இருதயத்தின் ரத்தத்தாலே ஆண்டவரே, உம்முடைய தலையின் ரத்தத்தாலே, அந்த முட்களின் ரத்தத்தாலே ஆண்டவரே, இப்பொழுதே கழுவுகிறோம் ஐயா, கழுவுகிறோம் ஐயா, கழுவுகிறோம் ஐயா. இப்பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே. அப்பா, 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 நிரப்பும், நிரப்பும், நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இப்பிள்ளைகளை ரட்சித்து வாழ வைப்பீர், வழி நடத்துவீர் என்று முன்னோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென், அல்லேலூயா, எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். நபி ஒரு பூசை, உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறை இரக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறை இரக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய
திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய Facebookல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்னு போயிரும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், நாங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம். இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.